அடிக்கடி இடுப்பு வலி, முதுகு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு இந்த மாரி இருக்கிறவங்க இந்த கஞ்சி செஞ்சு குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து உடல் பலம் பெற்று அந்த வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதுக்காக ஒரு 50 கிராம் ஒரு 50 கிராம் அளவு உளுந்து ஊற வச்சுக்கலாம். கருப்பு உளுந்து இருந்தாலும் அதுவும் பெஸ்ட்டு தான். நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாதா உளுந்து. இந்த தோல் நீக்கிய உளுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா கூட ஊறிடும். அதுவே கருப்பு உளுந்துனா நம்ம நைட்டே ஊற வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இதை நல்லா அரைச்சிட்டு, இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அந்த உளுந்த. இதோட நம்ம தேவையான கொஞ்சம் போல் தேங்காய், ஒரு 50 கிராம் அளவு தேங்காய் துருவி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து ஏலக்காவும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச உளுந்து மாவை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கல்லுப்பும் சேர்த்துக்கணும். ஒரு 50 கிராம் உளுந்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு வர அளவுக்கு கஞ்சி ரெடி பண்ண முடியும். இந்த கஞ்சி ரெடி பண்ணும்போது நம்ம சிம்மிலேயே வச்சுட்டு, அதாவது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விடணும். எந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோமோ அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு திக்னஸ் கிடச்சிரும். அதிகமான புரதம் நிறைஞ்ச இந்த உளுந்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு வாரத்தில் 3 முறையாவது குடித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடுப்பு எலும்பெல்லாம் பலம் அடையும். ரொம்பவே இது வந்து பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இடுப்பு வலியை கூட குணமாக்குறதுல இது வந்து நம்பர் 1 இது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெண்கள் பூப்படையும் போது இந்த உளுந்து கஞ்சி, உளுந்து களியாக செஞ்சு கொடுப்பாங்க. இதை இது வந்து வேக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ நுரையாக வருது பாருங்கள். அந்தளவுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 50 கிராம் அளவு தேங்காய், ஏலக்காய் ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். கூட நம்ம வந்து முந்திரி, பாதாம் இந்த மாதிரியான நட்ஸு கூட அதில் சேர்த்துக்கலாம். பால் மாதிரியே பொங்குது பாருங்கள் சிம்மில் வச்சா கூட. இது இப்போது ஒரு 50 கிராம் அளவு வெல்லம், இடித்து வச்ச வெல்லம். ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான கஞ்சி வகைகளை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா பலம் அடைஞ்சு நமக்கு வந்து ஒரு சோர்வு இல்லை உடல் வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிற வியூவர்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.